நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில ராதிகான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க காலேஜ் எல்லாம் முடிச்சு இப்ப வேலை தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மோகன் ஒரு தம்பி இருக்கான். கொஞ்சம் வயசுல சின்னவனா இருப்பான். அவனை எப்படியாவது நல்ல நிலைமையில படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆனா இவங்களுக்கு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில ஒரு மாற்றுத்திறனாளி உதவி கேட்டு வர்றாரு. அவருக்கு உதவி செய்யறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதெல்லாம் பிடிச்சதுன்னா இதுவும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நம்ம ஃபுல் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி ராதிகான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு 24-25 வயசு தான் ஆகுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்கான். அவன் பேரு மோகன் அப்படின்றது. பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் 2 பேருமே அடுத்தடுத்து தவறி இருப்பாங்க. அதாவது 2 பேருக்குமே வயசு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால 2 பேருமே தவறி இருப்பாங்க. இவங்க 2 பேர் இப்ப வந்து ஒரு சாதாரண வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வேலை கிடைக்கல, அதுதான் பிரச்சனை. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வீட்டுல சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ராதிகா இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுல சின்ன சின்ன வேலை பாக்குறாங்க. அதை வச்சு தம்பியை ஒரு நல்ல ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்ப முடியல. இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் தம்பி படிச்சுட்டு இருக்கான். தம்பியை நல்லா படிக்க வைக்கணும். நம்ம ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டால படிச்சு முடிச்சிட்டோம். நம்ம தான் வந்து தம்பியை ஆளாக்கணும். இப்ப தம்பிக்கு வேற யாரும் கிடையாது. தம்பியை ஆளாக்கணும்னா நம்ம இந்த வேலை எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நம்ம படிப்புக்கான வேலையை தேடணும்ன்ற மாதிரி பயங்கரமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சோ தினமும் காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சிருவாங்க. இவங்க பாட்டுக்கு இன்டர்வியூக்கு கிளம்பிடுவாங்க. இவங்க வந்து தொடர்ச்சியா இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, ஆனா வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. காசும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த காசை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காசும் ஒரு பக்கம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. வீட்டுல மளிகை சாமான் எதுவுமே இல்ல. இப்ப வந்து அடுத்தடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கே என்ன பண்றதுன்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. இன்னைக்காவது வேலை கிடைச்சிடணும். அதாவது இன்னைக்கு காலையில கிளம்பும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்காவது எப்படியாவது நமக்கு வேலை கிடைச்சிடணும், ஒரு மாற்றம் ஏற்படும் அப்பதான் லைஃப்ல, இல்லைன்னா என்ன ஆகும்னே தெரியலன்ற மாதிரி ரொம்ப வேதனையோட தான் கிளம்புறாங்க. அதே சமயம் நம்பிக்கையும் இருக்கு, நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கு, அதுக்கான வேலை நமக்கு கிடைச்சிடும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க மார்க்லாம் ரொம்ப நல்லாவே வாங்கியிருப்பாங்க. காலேஜ் முடிக்கிறப்ப மார்க்லாம் ரொம்ப நல்லாவே வாங்கியிருப்பாங்க. அதனால இன்னைக்கு எப்படியும் வேலை நம்ம வாங்கிடலான்ற ஒரு நம்பிக்கையோட தான் இவங்க இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போறாங்க. நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவங்கள மாதிரியே நிறைய பேர் அந்த இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களையும் கூப்பிட்டு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இவங்க எல்லா கேள்விக்கும் சட்டுன்னு பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, நாங்க ரிசல்ட்டை சொல்லுவோம்ன்ற மாதிரி அந்த இடத்துலயே ராதிகாவை வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. ஆனா அதுல ராதிகா செலக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு 4 பேரை சொல்லி அவங்க தான் செலக்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராதிகாவால ஏத்துக்கவே முடியல. நம்ம நல்லா தானே எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னோம், ஏன் இப்படி ஆகுது, எல்லா இன்டர்வியூலயும் இப்படிதான் ஆகுதுன்னும் போது அங்க அக்கம் பக்கத்துல பேசுறது இவங்க காதுல விழுது. இது எல்லாம் செட்டப், அவங்களுக்கு வேண்டிய 4 பேர் தான் எடுத்திருக்காங்க, நம்மளெல்லாம் எதுக்கு தான் வர வைக்கிறாங்களோன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போறாங்க. அப்ப இந்த இன்டர்வியூலயும் இப்படிதான் நடக்குதா அப்படின்ற மாதிரி ராதிகாவும் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நிறைய இன்டர்வியூல இந்த மாதிரி தான் நடக்குது, தெரிஞ்சவங்களையே எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி ராதிகா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம ரொம்ப நம்பிக்கையோட தம்பி கிட்ட பேசிட்டு வந்தோமே. ஏன்னா காலையில கிளம்பும் போது தம்பி கிட்ட இந்த வாட்டி எனக்கு வேலை கிடைச்சிரும், நீ கேட்ட எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து கடைசி 2-3 மாசமாவே இவங்க வேலை தேடி அலையிறாங்கல்ல, ப்ராப்பரா பெருசா காசு இருக்காது, சேவிங்ஸ் வச்சுதான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி கேட்ட எதையுமே வாங்கி தர முடியல. ஏன் சாதாரண 3 வேலை சாப்பாடை கூட தம்பிக்கு தர முடியல. அதை நினைச்சு ரொம்ப வேதனையில இருக்காங்க. இப்ப போனோன்னா தம்பி பிடிச்ச பொருள்லாம் கேட்பானே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி கிளம்பலான்ற மாதிரி, ஏன்னா தம்பி வேற வந்து தனியா இருக்க முடியாதுல்ல, நைட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலான்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணலாம்னா நிறைய ரெடி பண்ண முடியாது. சரி தம்பிக்கு வந்து செய்ய வேண்டியதை செஞ்சிடலான்ற மாதிரி இவங்களுமே செஞ்சு தந்துடுறாங்க. அதை தாண்டி கொஞ்சோண்டு சாப்பாடு தான் இருக்கு. நம்ம வந்து இப்ப சாப்பிட்டோம்னா வந்து காலையில எதுவும் பத்தாது, அதாவது வந்து தம்பிக்கு தரதுக்கு சாப்பாடு இருக்காது, அதனால நம்ம சாப்பிடாம பட்னியா கூட இருந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு படுக்கலான்ற மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு இவங்க படுக்கிறதுக்கு போகும்போது வெளியே ஒரு நபர் கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்களும் என்ன ஏதுன்னு வந்து பாக்குறாங்க. நடக்க முடியாத ஒரு நபர் கட்டையை யூஸ் பண்ணி நடந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அவருமே வந்து எனக்கு மழை பெய்யற மாதிரி இருக்கு, தங்குறதுக்கு இடம் வேணும், உங்க வீட்டுல நான் தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுக்குமே வந்து மனசு கேட்க மாட்டேங்குது. சரி இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, நம்ம ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வாங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவர் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஆக்சுவலா இவர் நடந்து வர வழியில நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. யாருமே வந்து பெருசா ரெஸ்பான்ஸே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க உடனே வந்து உள்ள வாங்கன்னு கூப்பிடுறதுனால ரொம்ப நன்றிமா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் ஏஜ்டு மேன்னு சொல்லலாம்.
சோ அவருமே வந்து உள்ள வந்துடுறாரு. இவங்களும் உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. அவர் செம்ம பசியில இருக்கிறது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது. அவர் வந்து கேட்கறதுக்கும் தயங்குறாரு. ஆனா பசியில இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்கள பொறுத்த வரைக்கும் தம்பிக்கு தரதுக்காக காலையில எடுத்து வச்சாங்கல்ல, காலையில தரதுக்கு எடுத்து வச்சாங்க பாத்தீங்களா, சரி அதை இவருக்கு தரலான்ற மாதிரி எடுத்து தராங்க. அவருமே வந்து பார்வையிலேயே நன்றி சொல்றாரு. பரவாயில்ல, கேட்காமயே இந்த பொண்ணு தந்திருக்காளே அப்படின்ற மாதிரி அவருமே சாப்பிடுறாரு. நான் இந்த ஓரமா படுத்துக்கிறேன்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நீங்க இந்த இடத்துல கம்ஃபர்டபுளா படுத்துக்கோங்க, நான் கூட இங்க படுத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் கொஞ்சம் மிடில் ஏஜ்டு மேன்ல, அதனால இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எப்படியும் தம்பி கூட இருக்கான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அப்படி ஒன்னும் நம்ம கிட்ட தப்பாலாம் நடந்துக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ராதிகா நினைக்கிறாங்க. ராதிகா வந்து இயல்பாவே வந்து எல்லாருக்குமே உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால்தான் நீங்க தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரை தங்க வைக்கிறாங்க. அவருமே நன்றி சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே படுக்கிறாரு. அடுத்த சில நாட்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பாக்குறதுக்காக தான் ஒருத்தங்களை வந்தேன், இங்க எனக்கு வேண்டிய ஒருத்தங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன், அவங்க வரதுக்கு லேட் ஆகுது. ஏன்னா காலையில கிளம்பி போயிருப்பாரு, திரும்பி இவங்க வீட்லயே இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நான் பாக்குறதுக்கு வந்தவங்க இல்ல, நான் ஒரு 2-3 நாள் மட்டும் இங்க தங்கிக்கலாமான்னு கேக்குறாரு. இவங்களுக்கு என்ன குழப்பம்னா, இவங்களோட செலவுக்கே வந்து காசு கிடையாது, சுத்தமா வந்து காசு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும், நீ தப்பா எடுத்துக்காதம்மா, நான் தங்க போறதுக்கு எப்படியும் ஒரு ஹோட்டல்ல தங்குறேன்னா எனக்கு வந்து செலவாகும்ல, அந்த செலவை நான் உனக்கு தரணும் போது, இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம், நீங்க தங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா உன் நிலைமை எனக்கு புரியுது, இதை வச்சுக்கோன்ற மாதிரி கொஞ்சம் காசு தராரு. இவங்களுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது, என்னடா ஒரு கெஸ்ட் கிட்ட காசு வாங்குறமேன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவர் வற்புறுத்தி தரும் போது இவங்களுமே சரின்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. சரி, அவரை வந்து இந்த காசை வச்சு ஓரளவுக்கு நல்லா நம்ம கவனிச்சுக்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க பாத்தீங்களா, இப்ப இன்டர்வியூ இருக்கும், இன்னைக்கோ 2-3 இன்டர்வியூ இருக்கும், நான் இன்டர்வியூக்கு கிளம்பணும், தம்பியை கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் இந்த டைம்குள்ள வந்துருவேன்னு சொல்லும் போது இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சோ இன்னைக்கும் இன்டர்வியூ போயிருப்பாங்க, நேத்து மாதிரி தான் இன்னைக்கும் இவங்க செலக்ட் ஆகல. இப்ப வீட்டுக்கு வந்தோடனே இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவருமே, என்னம்மா நீ என்ன படிச்சிருக்க, என்ன வேலைக்கு ட்ரை பண்றன்னும் போது இவங்களுமே, என் படிப்பு தகுதி இதுதான், ஆக்சுவலா பேரண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் நிலைமை ரொம்ப கஷ்டமாயிருச்சு, நான் வந்து வீட்லயே தையல் வேலை அந்த மாதிரி கிடைக்கிற வேலையை பார்த்து தான் தம்பியை மேனேஜ் பண்ணேன். ஆனா தம்பியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா நான் நல்ல வேலைக்கு போகணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நல்ல வேலைக்காக ட்ரை பண்றேன். அதுதான் நான் பண்ண தப்பா என்னன்னு தெரியல. நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு 3 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு, ஆனா எந்த வேலையும் எனக்கு கிடைக்கல, பேசாம வந்து தையல் வேலையை கண்டினியூ பண்ணலாமான்னு யோசிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு அந்த நபர் இருக்காருல்ல, அவரோட பேர் அருண் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த முடிவெல்லாம் எடுக்காதமா, நீ இப்ப பண்றதுதான் சரி, நீ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் செலக்ட் ஆயிடுவோமா, நம்பிக்கையோட நீ வந்து தொடர்ச்சியா இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் கொஞ்சம் விவரமா தான் பேசுறாரு, நிறைய விஷயங்கள் தெரியுது. நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்கும் போது இவங்க சொல்லும் போது, ஓஹோ அதுதான் படிச்சிருக்கியா, அது நல்ல ஸ்கோப் இருக்கிற வேலை தானே, அதாவது ஸ்கோப் இருக்கிற படிப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓ இதை பத்திலாம் உங்களுக்கு தெரியுமான்னும் போது இவருமே தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நிறைய சொல்றாரு. நீ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுமா, அங்க ட்ரை பண்ணுமா, இங்க ட்ரை பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கைடும் பண்றாரு. அதாவது இவர் அடுத்த 2 நாள் இங்க தானே இருக்க போறாரு, இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி தராரு. சரி, இவர் சொல்றதும் சரிதான், இதையும் நம்ம மனசுல வாங்கிக்கிட்டு நம்ம இன்டர்வியூல எல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா இவங்களும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு கெஸ்டா வந்திருக்காரு, இவரை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு தராங்க. அதே சமயம் தம்பியை நல்லபடியா பாத்துக்கணும்னு தம்பிக்கு விருப்பப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பியை பொறுத்த வரைக்கும் வந்து ஐஸ்கிரீம் வேணும்ன்றான், எனக்கு கேக் வேணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறான். இவங்க கிட்ட அவ்வளவு காசு இல்லைல்ல, இவங்களுமே கஷ்டப்பட்டு தம்பியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த அருண்ன்ற நபரும் பாக்குறாருல, அவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. தம்பி தான் கேக்கு கேட்கறான்ல, இன்னைக்கு கேக் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி காசு தராரு. இல்ல இல்ல இதெல்லாம் வேணாம், நான் எப்படியும் எனக்கு வேலை கிடைச்சிரும், நான் அது மூலியமா ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவருமே ரொம்ப வற்புறுத்தல, அதாவது முதல் வாட்டி காசை வந்து வற்புறுத்தி தந்தார்ல, இந்த வாட்டி பெருசா வற்புறுத்தல, அந்த பொண்ணு வேணான்னு சொல்றால விட்டுலான்ற மாதிரி இவருமே விட்டுறாரு. இப்ப இந்த ராதிகா இருக்காங்கல்ல, வேற ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அந்த சமயம் இந்த அருண்மே வந்து வீட்டுக்குள்ளேயே இல்லாம வெளியே போலான்ற மாதிரி வெளியே வராரு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் நீங்க யாரும் புதுசா இருக்கீங்களேன்னு பேசும்போது, இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு வந்தேன், இந்த பொண்ணு தான் தங்க வச்சா அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த பொண்ணை பத்தியும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்கிறாரு. எல்லாருமே அந்த பொண்ணு படுற கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. பாவம் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்றாரு. இப்ப தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு படுற கஷ்டத்தை பத்தியும் இந்த கஷ்டத்திலயும் நமக்கு உதவி பண்ணதை பத்தியும் இவர் யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சவரு ஒரு போன் எடுக்கிறாரு, யார்கிட்டயோ பேசுறாரு. நீங்க உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட பேசுறாரு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. பார்த்தா கொஞ்ச நேரத்துல, அதாவது அந்த பொண்ணு வந்துடுறாங்க வீட்டுக்கு, அப்ப நிறைய கார்லாம் இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துக்கு என்ன இவ்வளவு பெரிய கார்லாம் வருதுன்ற மாதிரி அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களே கொஞ்சம் அசந்து தான் பாக்குறாங்க. சோ கார்ல வரவங்க எல்லாருமே அருணுக்கு வணக்கம்லாம் வச்சிட்டு இருக்காங்க.
அப்பதான் அருணை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேன் அப்படின்றது தெரிய வருது. இவரை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளி இருந்தாலுமே பெரிய பிசினஸ் மேனா நிறைய பிசினஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பெரிய பிசினஸ் மேன் அப்படின்றது ராதிகாக்கு தெரியுது இல்ல, இருந்தாலும் சாதாரண ஆள் மாதிரி எதுக்காக நடிச்சாருன்ற மாதிரி ராதிகாக்கு கேள்வி வருது. நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் நடிச்சீங்கன்னு கேட்கும்போது இவருமே டீட்டெயிலா சில விஷயங்களை சொல்றாரு. அதாவது அருண் பேரண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதுலதான் இவர் காலெல்லாம் இழந்திருப்பாரு. சோ நடக்க முடியாத பிரச்சனை வந்திருக்கும். அதே சமயம் இவர் அந்த பிசினஸ் விட்டுருக்க மாட்டாரு, பேரண்ட்ஸ் பண்ண பிசினஸ் விட்டுருக்க மாட்டாரு, அதெல்லாம் நல்லபடியா பண்ணுவாரு. ஆனா அப்பப்ப எல்லாருமே இவரை பார்த்து பாவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அதே மாதிரி ஆபீஸ்ல இருக்கவங்க இருக்காங்கல்ல, எல்லாருமே சார் நல்லவரு ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை பாக்குற இவருக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். நம்ம கொஞ்ச நாளாவது சாதாரண ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு போனோம், நம்மளையும் சாதாரண மனுஷ மாதிரி ட்ரீட் பண்ற இடத்துக்கு நம்ம போனோம், அதாவது சாதாரண இடத்துல சாதாரண மனுஷ மாதிரி நம்மளும் வாழணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் இப்படி சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழுவாரு, அதுக்கப்புறம் பிசினஸ்ல என்னெல்லாம் மேனேஜிங் ஒர்க் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாரு. இப்படிதான் இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இவரு நிறைய நல்லவங்களை சந்திப்பாரு பாத்தீங்களா, அதாவது ரொம்ப கம்மியான நல்லவங்களை தான் சந்திப்பாரு. எல்லாருமே சுயநல உலகத்துல அவங்க பாட்டுக்கு அவங்க தேவைக்காக தான் ஓடிட்டு இருப்பாங்க. ரொம்ப சிலர் மட்டும் தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாருன்னா அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரிதான் இப்ப ராதிகாவை பார்த்திருக்காரு. சோ ராதிகாவோட நல்ல குணத்தை பத்தி எல்லாம் மத்தவங்க கிட்ட பேசும்போது நிறைய தெரிஞ்சிருப்பாரு. இவளுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கால, இவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கு நிறைய கம்பெனி இருக்கு, நீ அங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணு, உங்ககிட்ட டேலண்ட் இருக்குல்ல, உன்னால வேலை வாங்க முடியும், இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே நமக்கு கடவுளா பார்த்து தந்த வாய்ப்புன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மறுநாளே அவரோட கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வராங்க. நிறைய கேள்வி கேட்கறாங்க, எல்லாத்துக்குமே ராதிகா சரியா பதில் சொல்றாங்க. நேர்மையா இன்டர்வியூ நடக்கும் போது இவங்களோட பதிலுக்கு இவங்க செலக்டும் ஆயிடுறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இந்த வேலையில நம்ம சின்சியரா வேலை பார்க்கணும், அதாவது இவர் நம்மள சேர்த்தது தப்புன்னு நினைக்க கூடாது, ரொம்ப சரியான பொண்ணை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம்னு நினைக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கரெக்டா இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவருமே அங்க வருவாரு பாத்தீங்களா, அவர் பாஸ் மாதிரி அங்க வருவாரு பாத்தீங்களா, அப்படி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவருக்கு லைட்டா இவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருது. பட் ஏஜ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அவங்களுக்கும் இவருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இவர் இன்னும் சிங்கிளா தான் இருக்காரு. இவருமே அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகலாம் ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ராதிகா கிட்ட இவரோட மனசுல இருக்கிறத சொல்றாரு. இந்த டிராவல்ல உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்கிட்ட குறை இருக்கு, ஏன்னா வயசு உங்களை விட ஜாஸ்தி, அதே மாதிரி நான் மாற்றுத்திறனாளி தான், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி கேட்கும் போது இவங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கும். இவர் நல்லவரா இருக்காருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்த சந்தோஷமா சொல்றாரு. அதாவது ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி வச்சோம் நாங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ற மாதிரி சந்தோஷமா அருண் சொல்றாரு. அதே சமயம் மோகனுக்காக தான் இவங்க இவ்வளவு விஷயத்த பண்ணாங்க. தம்பியை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, இப்ப நினைச்ச மாதிரி நல்லபடியா பெரிய ஸ்கூல்ல இவங்க படிக்க வைக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.